ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஐடெக்ஸில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தமிழக போக்குவரத்து கழகத்திலேருந்து வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மொத்தம் பார்த்திங்கன்னா 3274 போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. எங்கெங்கே எவ்வளோ போஸ்டிங் அப்படின்றது ஃபுல்லாக பார்த்துடலாம். தமிழ்நாட்டு 8 போக்குவரத்து கழகங்களில் 25 மண்டலங்களில் ஆள் ஃபில் பண்ணுறாங்க. அந்த 8 போக்குவரத்து கழகங்கள் என்னென்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. சென்னை சரௌண்டிங் இருக்க பகுதி, விழுப்புரம், கும்பகோணம், சேலம், கோவை, மதுரை, திருநெல்வேலி, இந்த எல்லாமே அவங்க சொல்கிற 8 போக்குவரத்து கழகங்களில் வரும். இந்த பதவி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஓட்டுநர் உடன் நடத்துனர் ரெண்டுமே வச்சுருக்கவங்கள கேட்குறாங்க. மாநகர பேருந்து கழகம் சென்னையில் பார்த்தீங்கன்னா 364 வேக்கண்ட் அறிவிச்சிருக்காங்க. அரசு விரைவு பேருந்து கழகம் வரையறுக்கப்பட்ட சென்னை, அதில் 318 வேக்கண்ட் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. விழுப்புரம் லிமிட்டடில் பார்த்தீங்கன்னா 88, வேலூரில் 50, காஞ்சிபுரத்தில் 106, கடலூரில் 41 போஸ்டிங், திருவண்ணாமலையில் 37 போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. விழுப்புரம் மண்டலத்தில் மட்டும் 322 போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. கும்பகோணம் மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா கும்பகோணத்தில் 101, நாகப்பட்டினத்தில் 336, திருச்சியில் 176, காரைக்குடியில் 185, புதுக்கோட்டையில் 110, கரூரில் 48, மொத்தம் பார்த்திங்கன்னா 756 போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. சேலம் மண்டலத்தில் பார்த்திங்கன்னா சேலம், தருமபுரி ரெண்டையும் சேர்த்து 486 போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா கோவையில் 100, ஈரோடில் 119, ஊட்டியில் 67, திருப்பூரில் 58 போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 344 போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. மதுரை, திண்டுக்கல், விருதுநகரில் 190, 60, 72, மொத்தம் 322 போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. திருநெல்வேலி, நாகர்கோவில், தூத்துக்குடியில் பார்த்தீங்கன்னா 139, 129, 94, மொத்தம் 362 போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. இந்த எக்ஸாம் பார்த்திங்கன்னா அரசு விதிமுறைகளின்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா குறைஞ்சது 24 வயசு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1/7/25 படி 24 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் ஏஜ் பார்த்திங்கன்னா 40 வரைக்கும் இருக்கலான்னு இருக்காங்க ஓசிக்கு. பிசி, எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்டி நண்பர்களுக்கு பார்த்திங்கன்னா 45 வரைக்கும் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஓய்வு பெற்ற இராணுவர்களுக்கு 50லேருந்து 55 வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு கல்வி தகுதின்னு பார்த்திங்கன்னா எஸ்எஸ்எல்சி முடிச்சிருந்தா போதும்னு சொல்லியிருக்காங்க. தமிழ் எழுதவும் படிக்கவும் பேசவும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன எலிஜிபிள்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கண்டிப்பாக ஹெவி லைசன்ஸ் வச்சுருக்கணும், 1.5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு கேட்குறாங்க. அதே மாதிரி நடத்துனர் உரிமையும் வச்சுருக்கணும். 1/1/2025க்கு முன்னாடி அது வாங்கினதாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஹைட்டு பார்த்திங்கன்னா 160 இருக்கணும்னு சொல்கிறாங்க. எடை குறைஞ்சபட்சம் 50 கிலோ இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மேலே இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இதுக்கு உடல் தகுதின்னு பார்த்தீங்கன்னா கிளியராக கிளியர் விஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த விதமான உடல் குறைபாடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதில் சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. சாலை போக்குவரத்து நிறுவனம் மூலம் ஓட்டுநர் உரிமம் பெற்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 24 வயசு இருக்கணும், 1.5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்ற நிபந்தனை இதில் பொருந்தாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 590 எஸ்சி எஸ்டி நண்பர்கள் கட்டணும். மற்றவங்களாம் பார்த்தீங்கன்னா 1150 ரூபா கட்டணும், வித் ஜிஎஸ்டியோட கட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் மொத்தம் 3 வித டெஸ்ட் வைப்புன்னு சொல்லியிருக்காங்க. எழுத்து தேர்வு, செய்முறை தேர்வு, நேர்முக தேர்வு, அது 3மே பாஸ் ஆனவங்களுக்கு தான் இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் ஃபீஸ் எக்காரணத்துக்கு கூட திருப்பி தர முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் அவங்க எங்கே எக்ஸாம் சொல்லுவாங்களோ அங்கே போய் தான் எழுதணும். அதுக்காக போக்குவரத்து செலவு, அலவன்ஸ் எதுவுமே கேட்டெல்லாம் தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் எல்லாம் உங்கள் கை காசு போட்டு தான் போய்க்கணும் வந்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் எல்லா அப்டேட்டுமே arasubus.tn.gov.in அப்படின்ற வெப்சைட்டில் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் நாளையிலேருந்து அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுது. 21/3/2025 மதியம் 1 மணிலேருந்து 21/4/2025 1 மணி வரைக்கும் இதை அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் தகுதி பெறாத சில விண்ணப்பங்களை தப்பாக அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா அது எந்த ஒரு காரணமும் கேட்காம அவங்களே ரிஜெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸாம் ரிலேட்டடான எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த வெப்சைட்டில் தான் போஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. arasubus.tn.gov.in அந்த வெப்சைட்டில் தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது ரிலேட்டடாக உங்களுக்கு எதாவது டவுட்னா கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன்.